ஒரு தந்தையோட வருத்தமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அழுகாத நாளே இருக்காது. சாப்பாடு கஷ்டம். நெறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கல. நெறையா பொருட்கள் எனக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என் குழந்தைக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும். என் குழந்தை வந்து சின்னதா கூட அழுதுறக்கூடாது அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்படி நான் செஞ்சு, செஞ்சு, செஞ்சு இப்போ என் குழந்தைங்க வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கும்போது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம ஏன் எல்லாத்தையும் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி வருத்தப்படுற அளவுக்கு என் குழந்தைங்க நான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும். என் குழந்தைங்கள கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிடிவாதம், கோபம் நான் அப்படி தான் இருப்பேன். எந்த முயற்சியுமே எடுத்துக்க மாட்டேன். வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேலன்ஸ்டாகவே இருக்காங்க. எங்கிட்டையுமே நான் முயற்சி பண்ண மாட்டேன். நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தந்தை ரொம்ப வருத்தப்படுறாரு. இது வந்து இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம வந்து நமக்கு கிடைக்காத விஷயங்களை குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கிடைக்காத விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம நிறையா குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே தவிர பொருள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டே நம்ம வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கான ஒரு தகுதியை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு அதை விற்று விற்று சாப்பிட்றதுக்கு பேர் வந்து லைஃப் கிடையாதுல்ல. அதை மெயின்டைன் பண்ணி அதை லைஃப் லாங் அதை என்னென்ன பண்ண முடியுமோ அதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகுதியை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தோல்வியில் கொடுக்கணும். எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நிறையா குழந்தைங்கள் வந்து அப்படியே சோம்பேறியாக இருப்பாங்க அப்படிங்கிறது நடக்கிற நிகழ்வு. அவ்வளோதான். இது நானாக சொல்லலை, நடக்கிற நிகழ்வு தான் நான் சொல்கிறேன்.